அண்மை செய்தி. தமிழகத்தில் 4700 கோடி அளவுக்கு மணல் கொள்ளை குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய அதிமுக வலியுறுத்தி இருக்கிறது அந்த கடிதத்தில். அது குறித்த மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். ரூபாய் 4700 கோடி மணல் கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடந்த ஆண்டு அனுப்பியிருந்த கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் சார்பிலே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 பக்கங்களில் விரிவான அந்த புகார் மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய அந்த பின்புலம் என்று நாம் பார்க்கும்போது, கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தது. அந்த கடிதத்திலே தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் மூலமாக பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதில் சட்டவிரோதமாக கைமாறி இருக்கிறது, தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மணல் குவாரிகளில் பல இடங்களில் மணல் திருடப்பட்டிருக்கிறது, அந்த மணல் சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய்க்கு கைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, இதில் அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை பல மட்டங்களில் தொடர்பு இருக்கிறது, எனவே அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக டிஜிபி இதன் மீது வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமலாக்கத்துறை விரிவான கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் தமிழக டிஜிபி இந்த விவகாரத்தில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழலில்தான் எதிர்கட்சியான அதிமுக சார்பிலே அக்கட்சியினுடைய வழக்கறிஞர் இணை செயலாளராக செயல்படக்கூடிய தமிழ்ச்செல்வன் என்பவர் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த நினைவூட்டல் கடிதமாக அதனை கொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கினுடைய பின்புலம் பொறுத்தவரையிலே 4 குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 4.9 ஹெக்டேர் அளவை தாண்டி 105 ஹெக்டேர் அளவுக்கு மணல் அள்ளியதாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்தது. இந்த சட்டவிரோத மணல் அள்ளும் விவகாரத்தில் 4730 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருந்தது. அரசு அதிகாரிகள் இதற்கு துணை போயிருக்கிறார்கள், உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், பல தவறான புள்ளி விவரங்களை பொய் கணக்குகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த ஊழல் நடைபெறுவதற்கு அந்த அரசு அதிகாரிகளும் உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்பட்ட விவகாரத்திலே அந்த துறையினுடைய அமைச்சராக செயல்படக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் துறையில பணியாற்றக்கூடிய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.